பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்து தற்பொழுது அதிகாரிகளுடன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். வருடா வருடம் பொங்கல் பண்டிகைக்கு சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு மக்கள் சென்றிட ஏதுவாக சிறப்பு பேருந்துகளானது இயக்கப்படும். அந்த வகையில் இந்த வருட பொங்கல் பண்டிகைக்கு சென்னையில் இருந்து எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கலாம் என்பது குறித்தும் எங்கெங்கிருந்து இயக்கலாம் என்பது குறித்தும் அதிகாரிகளுடன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதன் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். பொங்கல் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய சூழலில் பொங்கலுக்கான சிறப்பு பேருந்துகள் மற்றும் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக தற்பொழுது சென்னை தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அலுவலகத்தில் தற்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. நெருங்கி வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏற்கனவே போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் நாளை முதல் ஈடுபட இருப்பதாக திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் குறிப்பாக சிறப்பு பேருந்துகள் இயக்குவது அதே போல சீராக இயக்குவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் போக்குவரத்து துறை செயலாளர், அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர், மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர், காவல்துறை அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக தோம்பூசாவை தவிர்த்து மற்ற பிற சங்கங்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்த நிலையில் அமைச்சர் சிவசங்கர் தற்பொழுது ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். பொங்கல் பண்டிகை விடுமுறை கொண்டாட்டத்திற்கு சுமார் 17,000 பேருந்துகள் இயக்கப்படுவதாக ஏற்கனவே தகவல் என்பது வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்தாகவும் அதே போல ஏற்கனவே ஒவ்வொரு பொங்கல் பண்டிகை, தீபாவளி பண்டிகையின் பொழுது அந்த பனிமலைகள் மாற்றப்பட்டு குறிப்பாக பேருந்துகள் என்பது இயக்கப்படும். அதன் போல சிறப்பு பேருந்துகள் எவ்வளவு இயக்கப்படுகிறது, அதே போல பனிமலைகள் எவ்வளவு அமைக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து தற்பொழுது தலைமை செயலகத்தில் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக தான் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தையும் தாண்டி தற்பொழுது இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்குவது எப்படி இயக்கப்பட இருக்கிறது, அதே போல இதற்கு அடுத்தபடியாக போக்குவரத்து கழகங்களும் மீண்டும் பேச்சுவார்த்தை ஏதாவது நடத்தப்பட இருக்கிறார்களா, அந்த போராட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி போக்குவரத்து துறை அமைச்சர் ஏதேனும் பேச்சுவார்த்தை ஏதாவது மீண்டும் நடத்தப்பட இருக்கிறாரா என்பது தொடர்பான முழு விவரங்கள் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தான் தெரிவிக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் பொழுது 5 சிறப்பு பேருந்து நிறுத்தம் என்பது அமைக்கப்படும். இந்த ஆண்டு புதிதாக கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து எவ்வளவு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து எவ்வளவு இயக்கப்படுகிறது, அதே போல மற்ற இடங்களிலும் சிறப்பு பேருந்து நிறுத்தங்கள் என்பது அமைக்கப்படுமா என்பது குறித்தாக முழுமையான விவரங்கள் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்கப்படும். அதே போல பிற மாநிலங்களிலிருந்து இங்கு வரக்கூடிய பேருந்துகள் இங்கிருந்து அங்கு பேருந்துகள் எவ்வளவு இயக்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக அமைச்சர் தெரிவிக்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்ட பிறகாக செய்தியாளர் சந்திப்பு என்பது நடத்தப்பட இருக்கிறது. தற்பொழுது சென்னை தலைமை செயலகத்தில் இது தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். இதில் அரசு போக்குவரத்து கழகங்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல தனியார் பேருந்துகள் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் அதிக கட்டணம் வசூலித்து இந்த பேருந்துகள் என்பது இயக்கப்படுவதாக புகார்கள் என்பது அவ்வப்போது எழப்படும். அப்படி புகார்கள் எழப்பட்டால் என்ன மாதிரியான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.